ஃப்ரெண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். உண்மையிலே அதிமுகவில் கொஞ்சம் பிளவுகள் ஏற்பட்டிருக்கு. அதாவது அதிமுக ஒட்டுமொத்த அதிமுக பிளவுகள் ஏற்பட்டு தனித்தனியா இருக்கு, அது வேற விஷயம். எடப்பாடி பழனிசாமி டீமுக்குள்ளேயே நிறைய பிளவுகள் இப்போ ஏற்பட்டிருக்கு. எப்போ அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதோ அப்பவே ஆரம்பிச்சிச்சு இந்த அரசல் புரசல் எல்லாம். இந்த வெளியேற்றம் அதாவது அதிமுக விட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, வெளியே போயிட்டு இருக்காங்க. அதிமுக சரியான ஒரு தலைமைத்துவம் இல்ல, சரியான ஒரு பாதையை நோக்கி போறது இல்ல, அரசியல் நோக்கும் இல்ல, தேர்தல் பார்வையும் இல்ல, கட்சியை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்ற ஒரு எண்ணமும் தலைமைத்துவத்துக்கு இல்ல. சோ சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு காசு கொடுத்து மக்களை கூட்டி நான் மாசான தலைவர், தலைமைத்துவம் உள்ள ஆளு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிறாரே தவிர அதிமுகல உண்மையான தலைமைத்துவம் அவருக்கு இல்ல. தொண்டர்கள் அவர் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கிறது இல்ல, நிர்வாகிகளும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் அவரை மதிக்கிறது இல்ல அப்படின்ற ஒரு கருத்து இங்க முழுசா பார்க்க வேண்டியதா இருக்குது. அன்வர் ராஜா விலகல், மைத்ரேயன் விலகல், இப்போ தம்பிதுரை விலங்கல் போறாரு அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அதிமுகல சரியான ஒரு மரியாதை கொடுக்கறது இல்ல, சீனியர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கறதுல, மதிக்கிறது இல்ல. ஒரு பொதுவெளியில பிரஸ் மீட்ல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரியல. ஒருவேளை பிரஸ் மீட் முடிஞ்சிட்ட பிறகு அண்ணே இது மாதிரி நான் அதனால தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இது வரைக்கும் அதை பத்தி எடப்பாடி பழனிசாமியோ இல்ல தம்பிதுரையோ யாரும் இதை பத்தி பேசல. இவ்வளவு ஏன் தம்பிதுரை அவர்கள் திமுக பக்கம் வரப்போகிறார் அப்படின்ற ஒரு பேச்சுகள் இருக்கு, அதுக்கும் தம்பிதுரை தோன்றி என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. இப்போ தங்கமணியை கூட பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாரு. ஜெயக்குமார் அவர்கள் என்ன பண்ணாரு, ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாரு, நான் திமுக பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு. ஆனா தம்பிதுரை அவர்கள் கொடுக்கவே இல்லை. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ ஆர்பி உதயகுமார் என்ன சொல்லியிருக்கிறாரு, உண்மையை ஒத்துக்கிட்டு. ஆமா, எங்களுக்குள்ள ஒரு சில சலசலப்புகள்லாம் இருக்கு, செதறு தேங்காய் போல செதறி இருக்கு அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கிறாரு, ஓப்பனாவே என்ன பண்ணிருக்காரு, பொதுவெளியில சொல்லி இருக்கிறார். ஆர்பி உதயகுமாருடைய பேச்சு அதிமுக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. உண்மையிலேயே அன்னைக்கு தம்பிதுரைய எடப்பாடி பழனிசாமி அடக்குனார். அண்ணே பேசாதீங்க, அமைதியா இருங்க அப்படின்னு. ஏன்னா தம்பிதுரை ஒரு கருத்து சொல்ல வந்திருப்பாரு, மைத்திரனை பத்தியோ இல்ல அன்வர் ராஜா பத்தியோ இல்ல அதிமுகக்குள்ள என்ன நடக்குது பத்தியோ அவர் சொல்லி வந்திருப்பாரு. ஆனா தான் அடக்குனாரு. ஆனா இன்னைக்கு அதிமுகல ஒவ்வொருத்தர் என்ன பண்றாங்க, உண்மையை ஒத்துக்கிட்டு வராங்க. அதாவது உண்மையை சொல்றவங்க எல்லாம் தெய்வத்துக்கு சமானம் அப்படின்வாங்க. ஆர்பி உதயகுமார்லாம் பாத்தீங்கன்னா உண்மையை வளர இருக்காது. எங்க கட்சி செதறு தேங்காய் போல செதறி இருக்கு ஐயா, உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் பல விஷயங்கள் அதிமுகல நிறையவே நடந்துகிட்டு இருக்கு சைலண்டா. இத அதிமுக எடப்பாடி பழனிசாமி மறைத்து வெளியில வரும்பொழுது என்ன பண்றாரு, அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே பாஜக அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, மெகா கூட்டணி, எங்க கட்சியை உடைக்க முடியாது, எங்க கட்சியை யாருமே தகர்க்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் பேசிட்டு வர்றாரு. ஆனா உண்மையிலேயே அதிமுக என்ற கட்சி இப்போ உடஞ்சிக்கிட்டு வருது. இது யாராலனா எடப்பாடி பழனிசாமியால தான். திமுகவோ இல்ல திமுக கூட்டணியில் கட்சியில இருக்கிறவங்களோ யாருமே அதிமுகவை சீண்டவே இல்லை. எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இருங்க சார், அதுவே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பிரிஞ்சு போவாங்க. நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், எதுவுமே பேச வேண்டாம், அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், பிளவு விட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு சிலர் என்ன பண்றாங்க, அதிமுக மேல இருக்கிற கரிசனையினால. ஏன்னா எவ்வளவு எப்பேற்பட்ட ஒரு கட்சி 32 வருஷமா என்ன பண்ணிருக்கு, இங்க ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. சோ அப்பேற்பட்ட ஒரு கட்சி இப்படி சீரழிஞ்சு போறது நிறைய நாள் பேர் பார்த்துக்க முடியல. இப்ப விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், ஏன் திமுகவாலே நிறைய பேரால பார்த்துக்க முடியல. அதனால என்ன பண்றாங்க, அன்பினால பல அறிவுரைகள் சொல்றாங்க. அண்ணே எடப்பாடி பழனிசாமி வேண்டான்னு, நீங்க பாஜக கூட இருக்காதீங்க, உங்க கட்சி சீரழிஞ்சு போகுது, சிக்குநூறு ஆகுது, வேண்டாம், நீங்க உங்க கட்சியை கட்டமைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் எப்படி நினைச்சுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி, இவங்களுக்கு பொறாம, பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்து இவங்களுக்கு வைத்தறிச்சல், இவங்களுக்கு பிடிக்கல, திமுகவுக்கு பிடிக்கல, திருமாவளவனுக்கு பிடிக்கல, சண்முகத்துக்கு பிடிக்கல அப்படின்னு இவங்க கட்சி மேல என்ன பண்றாரு, கோவத்தை கொட்டுறாரு. ஆனா இவங்க எல்லாருமே அதிமுக மேல இருக்கிற ஒரு அன்பினால, ஒரு கரிசனத்தினால, அவ்வளவு பெரிய கட்சி எம்ஜிஆரால உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாவால கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி இப்படி சீரழிஞ்சு போகுது. இப்ப தமிழ்நாட்டுல திமுக அதிமுக இப்படி மாறி மாறி ஆட்சி செய்த இந்த கட்சி இன்னைக்கு சீரழிஞ்சு போகுது அப்படின்னு ஒரு கரிசனையினால, ஒரு அன்பினால என்ன பண்றாங்க, இவங்க எல்லாம் சொல்றாங்க.
ஆனா இதை எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லாம அவங்க மேல என்ன பண்றாரு, சேர்த்தவாரி வீசுவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன பண்றாரு சொல்ல. முதல்ல நீங்க பாருங்க சார், உங்க கட்சியை பாருங்க எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாங்க. இப்போ நீங்க 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ளேயே அதிமுக பல பிரிவுகள் ஆயிடும் போல இருக்கு. எஸ்பி வேலுமணி தனியா கட்சி ஆரம்பிச்சிருவார் போல இருக்கு. அதுல தங்கமணி விலகிடுவாரு, ஜெயக்குமார் அண்ணா விலகிடுவாரு. நிறைய பேர் விலகுற ஒரு சூழ்நிலையில தான் இப்ப இருக்குது. இப்ப எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஒரு உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திமுக மேல திமுக மேல திமுக மேல திமுக கூட்டணி மேல இப்படியே பழி சொல்லிட்டு தான் கட்சி கரையிறத அவரால் கவனிக்க முடியல. சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளலாம் சார், யாருமே வந்து இங்க தடுக்கிறது. ஆனா தான் கட்சி பலமா இருக்கா, தன்னுடைய கட்சி கட்டமைப்பு ரொம்ப வலுவா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். சும்மா 4 பேர் சூழ்ந்து நின்னுகிட்டு உங்களை வந்து ஏத்தி விடுறாங்கன்னா நீங்க அதை நம்ப கூடாது. முதல்ல கள ஆய்வு என்ன பண்ணணும், பார்க்கணும். கள ஆய்வை பார்த்துட்டு முதல்ல அந்த கட்சியை கட்டமைக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, வெளியே வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க, அதிருப்தியில இருக்கிறாங்க. ஆர்பி உதயகுமாருடைய பேச்சு ரொம்ப கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு பேச்சா இருக்கு. செதறு தேங்காய் போல செதறி கிடக்குது எங்க கட்சி, அப்படி உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாமையா இருக்கும், எதிர்கட்சி துணைத் தலைவர் இங்க எடப்பாடி பழனிசாமி ரொம்ப க்ளோஸ், அவருக்கு தெரியாம இருக்கும் அதிமுக எந்த நிலைமையில இன்னைக்கு இருக்குதுன்னு. ஒரு பக்கம் செல்லூர் ராஜு, ஒரு பக்கம் ராஜேந்திர பாலாஜி, ஒரு பக்கம் இந்த பக்கம் ஆர்பி உதயகுமார், எல்லாம் பிரிஞ்சு கிடக்குறாங்க. யாருமே இங்க ஒன்றாய் இருந்து ஒரே கருத்தா இருக்கிறாங்களா இல்ல. உண்மையிலே ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது இவங்க எல்லாருமே பிடிக்குதோ பிடிக்கலையோ, இவங்க மேல வெறுப்போ எதுவோ எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. அந்த அம்மா அது மாதிரி வச்சிருந்து இல்லையா தூக்கி போட்டுருவாங்க, அவ்வளவுதான். அதிமுகலே அவங்க இருக்கக்கூடாது, தூக்கி கடாசிடுவாங்க. அந்த மாதிரி அந்த அம்மா என்ன பண்ணிருந்தாங்க, ஆளுமை செஞ்சாங்க. ஆனா அதுல 1% ஆவது இபிஎஸ் அவர்களுக்கு இருக்குதா அப்படின்னா இருக்கவே இல்லை. விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து எதுக்கெல்லாம் நீங்க சமரசம் ஆகணும், எதுக்கெல்லாம் விட்டு கொடுக்கணுமோ விட்டு கொடுத்து இன்னைக்கு அதிமுக இந்த நிலைமையில வந்து நிக்குதுன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஐயா இபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி டீம்ல இருக்கிற ஆர்பி உதயகுமாரி எடப்பாடி பழனிசாமி தலைமை குறித்தே விமர்சிச்சிருக்கிறார். செதறுதாங்க போல செதறி இருக்குன்னா அப்ப அதிமுக தலைமை சரியில்லை. தலைமை சரியா இருந்தா இன்னைக்கு செதறுதாங்க போல செதறி இருக்க வேண்டாமே. இன்னைக்கு செதறுதாங்க போல செதறி இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம், தலைமை சரியில்லை அப்படின்றத ஆர்பி உதயகுமாரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, ஓபிஎஸ் அவர்களுக்கு கூட நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்களாமே, ஓபிஎஸ் அவர்கள் உள்ள வரப்போறாராமே அப்படின்னா ஒண்ணு இருக்கணும் இல்ல இல்லன்னு. அதை விட்டுட்டு முளப்பலான பதில் என்ன பண்றாரு ஆர்பி உதயகுமார் சொல்றாரு, பொறுத்திருந்து பாருங்கள், வெயிட் அண்ட் சி அப்படின்றாரு. வெயிட் அண்ட் சீனா அப்ப என்னதான் சார் அர்த்தம்? அப்போ ஓபிஎஸ் கூட நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, ஓபிஎஸ் உள்ள வரப்போறாரு அதானே? ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியை விட எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறாங்களே அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, ஓபிஎஸ் இருந்தா நம்மளுக்கு பலம், ஓபிஎஸ் இருந்தா நம்மளுக்கு வெற்றி அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினாலதான் பாஜக ஒரு பக்கம் ஓபிஎஸ் இழுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க பாஜக எதிர்ப்பு நிலையில இருந்து அரசியல் செய்தவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ன்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இதுதான் சரியான டைம், ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பேச்சை மீறியும் ஒரு சில நிர்வாகிகள் ஒரு சில மேல்மட்ட தலைவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஐயா ஓபிஎஸ் கூட சைலண்டா என்ன பண்றாங்க, டீலிங் பேசிட்டு வராங்க அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. ஏன்னா நான் வரேன், எந்த நிபந்தனையும் இல்லை, எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் கட்சியை இணைச்சா போதும், கட்சியில எல்லாரும் ஒன்றிணைந்தா போதும், நான் வரேன் அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஓப்பனா என்ன பண்ணாரு, ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஆனா இபிஎஸ்க்கு கர்வத்தின் கர்வமா அவர் என்ன சொன்னார்னா, இல்ல எல்லா காலம் கடந்து முடிந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? அப்போ இங்க ஓபிஎஸ் அவர்கள் உள்ள வரக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. ஆனா கூட இருக்கிறவங்க அவரை சேர்த்துக்கலாம் அப்படின்றாங்க. டிடி விதினரன் கேட்டா இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, அவரே உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு. பழையபடி அதிமுக ஒன்றிணைந்து இருந்தா இங்க பாஜக நம்மளுக்கு தேவையில்லை, தமிழக வெற்றி கழகமும் தேவையில்லை, தனித்து நின்று நம்ம ஆட்சி செஞ்சிடலாம், நம்ம தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டதா தகவல் இருக்கு. அதனுடைய நீட்சியின் காரணமா தான் இங்க ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, அவர் உள்ள வரப்போறாரான்றதுக்கு பட்டாருன்னு அவரால் பதில் சொல்ல முடியல. ஆமாங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஒண்ணு இல்லங்க, எதுக்குங்க அவரு இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்களை எந்த அளவுக்கு விமர்சிச்சிருக்காரு, இதே ஆர்பி உதயகுமார் ஓபிஎஸ் அவர்களை கடும் கண்டனமா என்ன பண்ணிருக்க விமர்சிச்சிருக்காரு. இன்னைக்கு என்ன நீங்க வந்து ஒரு சாஃப்டான ஐயா ஓபிஎஸ் மேல சாஃப்டான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க? அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்குது. ஆர்பி உதயகுமார் பேச்சுக்கு பின்னாடி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணையலாம்,
அதற்கான பேச்சுவார்த்தைகள் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ அதிமுக இருக்கிறவங்களுக்கு பயம் வந்துருச்சு. முதல்வரை 3 முறை என்ன பண்ணிட்டாரு, சந்திச்சிருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். ஒரு விதமான பதற்றம் இவங்களுக்கு வந்துருச்சு. ஒருவேளை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுக கூட கூட்டணி வச்சுட்டாருன்னா, போய் சேரலாம் மாட்டாரு, அது வேற விஷயம். ஆதரவு தெரிவிச்சுட்டாருன்னா இவங்க கதி அதோதான். தென் மாவட்டங்களையும் சரி, வட மாவட்டங்களையும் சரி, கொங்கு மண்டலத்திலும் சரி, எல்லா இடத்துலயும் வாஷ் அவுட். எடப்பாடி பழனிசாமி டீம் வாஷ் அவுட். அதை உடைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ஐயா ஓபிஎஸ் கூட என்ன பண்றாங்க, டீலிங் வைக்கிறதா ஒரு பேச்சுகள் நடந்திருக்கு. இத ஆர்பி உதயகுமார் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஓபிஎஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்த போறோம்னா வெயிட் அண்ட் சி, பொறுத்து இருந்து பாருங்க, எல்லா காலம் கடந்து வரும் அப்படின்றார். ஐயா இபிஎஸ் அவர்கள் காலம் கடந்து விட்டதுன்றாரு. ஆர்பி உதயகுமார் காலம் கடந்து வரும், வெயிட் பண்ணுங்க, பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படின்றார். சோ ஏதோ ஒரு நடக்க போகுது அதிமுக, அது மட்டும் நல்லா தெளிவா தெரியுது. ஏன்னா அதிமுக சதுருதங்க போல சதுரு இருக்கு. இன்னைக்கு அதிமுக நிறைய பேர் குரல் கொடுத்திருக்கிறாங்க, பாஜக கூட்டணி வேணா, ஓபிஎஸ் உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு. இன்னைக்கு அதிமுக நிறைய பேர் குரல் கொடுத்திருக்கிறாங்க, ஓபிஎஸ் உள்ள கொண்டு வாங்க, பாஜக வேண்டாம், ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்தாலே நம்ம என்ன பண்ணலாம், ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர் குரல் கொடுத்திருக்கிறாங்க. அதனுடைய நீட்சியின் காரணமா தான் இங்க ஆர்பி உதயகுமார் ஓபிஎஸ் அவர்களை பற்றி இப்படி சொல்லி இருக்கிறாரு. இத இபிஎஸ் இது வரைக்கும் என்ன பண்ணல, மறுக்கவே இல்லை. இபிஎஸ் மறுக்கல, யாருமே மறுக்கல. இதுதான் இங்க ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்கு. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆர்பி உதயகுமார் அவர்கள் செதறதங்க போல அதிமுக செதறி கிடக்குது அப்படின்ற உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஐயா ஓபிஎஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.